வணக்கம், என் பேர் சங்கீதா. நான் ஒசூர்ல இருந்து வரேன். இங்க பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு இங்க ஃபியூச்சர் விஷன்ல வந்து ஜாயின் பண்ணேன். 2021ல வந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட்ல வந்து சிவி லெவல்ல செலக்ட் ஆனேன், பட் ப்ரொவிஷன்ல வரல. அதுக்கடுத்து 2025ல வந்து ப்ரொவிஷன்ல செலக்ட் ஆகி இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் செங்கல்பட்டுல ஒர்க் பண்றேன். இன்ஸ்டியூட் லெவல்லையும் சரி, ஸ்டாஃப் லெவல்லையும் சரி, பயங்கர சப்போர்ட். எனக்கு அந்த அளவுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ண முடிஞ்சது. அதனால நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஃபியூச்சர் விஷனை பொறுத்த வரைக்கும் வந்து துரை சார் வந்து நல்லா பிளெக்சிபிளா இருக்கும். நம்மளுக்கு ஈஸி டு அப்ரோச்ன்ற மாதிரி இருக்கும். எந்த நம்மளுக்கு கிளாஸ் வர என்ன அப்சன்ட் ஹவுஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. எப்படி வரணும், என்ன எந்த மாதிரி படிக்கணும். தெரியாத விஷயத்த நீங்க கேட்டாதான் எங்களால சொல்லவே தர முடியும். அப்ப யார் கேட்கணும்? நீங்க தான். நீங்க கேட்கணும்னா உங்களை கோச்சிங் போறதே கிடையாது. ஸ்கூல்ல போய் நீங்க திரும்ப தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த மிஸ் வந்து சர்ச்பா. ஆனா நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் நீங்க 100 தடவை தெரியலனாலும் அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. டைரக்ட் கிளாஸ் தான் வந்தோம் நாங்க. அந்த டைரக்ட் கிளாஸ்ல எந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் எங்களுக்கு ஈஸியா ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. இந்த பிளேஸ்ல இருந்தா இங்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பா எஃபர்ட் போட்டு படித்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது 100% கேரண்டி. இதை யூட்டிலைஸ் பண்ணதனுடைய விளைவு இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய். கார்த்திகேயன் சார் அண்ட் கதிரவன் சார் வந்து அந்த யூனிட் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அதை வந்து நம்ம கொஸ்டினா கிராக் பண்ணணும் அப்படின்ற நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியான ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண கேண்டிடேட் தான் வெற்றியாளர்கள். அதாவது எங்க ஃபேக்கல்டி கொடுத்த அந்த நாலேஜ், அகாடமி கொடுத்த அந்த சப்போர்ட்டிவ், அதை யூஸ் பண்ணதனுடைய விளைவு இவங்க ஸ்டாஃபா இருக்கு. அதே மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராங், எந்த மாதிரி கண்டென்ட் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பேசிக் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸோட ஸ்டார்ட்ல டெஸ்ட் நடக்கும், எண்ட் ஆஃப் த செஷன்ல டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நடக்கும். சாப்டர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால எங்களால அதுக்கப்புறம் குமுலேட்டிவா படிக்கும்போது யூனிட் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. எந்த டவுட்ஸ்னாலும் எப்போ வேணா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருந்ததுனால எங்களால ஈஸியா வந்து எக்ஸாம் கிராக் பண்ண முடிஞ்சது. எஃபர்ட் போட்டா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபேக்கல்டி எந்த அகாடமிலுமே கிடையாது. கேர் பண்ணிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேக்கல்ட்டியோட ரியல் ஒர்த்தே உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். சென்டரோட சப்போர்ட் பயங்கரமா இருந்தது. ஏதாவது ஒரு யூனிட்ல நம்ம வீக்கா இருக்கிறோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன நோட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு ஃபியூச்சர் விஷன்.